ராதிகா, ஈரானில் அயத்துல்லா கொமேனி ஏற்கனவே குண்டுவீச்சில் கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய மகன் மஜ்தபா கமேனியும் இப்போது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க குண்டுவீச்சில் காயமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இஸ்ரேலில் குண்டுவீச்சு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படையினர் ஈரானில் தொடர்ந்து குண்டுவீச்சு தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதே போல மற்ற அவருடைய நட்பு நாடுகளாக திகழக்கூடிய லெபனான் உள்ளிட்ட நாடுகளிலும் குண்டுவீச்சு தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஈரானின் சுப்ரீம் லீடர் என்று அழைக்கக்கூடிய அயத்துல்லா கொமேனி மறைவுக்கு பிறகு மஜ்தபா கமேனி அவருடைய மகன் புதிய உச்ச தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை பொது வெளியில் எந்த விதமான கூட்டத்திலேயோ அல்லது மக்களிடையேயோ உரையாற்றவில்லை, வெளித்தோன்றவில்லை என்பதால் மஜ்தபா கொமேனி எங்கிருக்கிறார் என்ற கேள்வி எழுந்தது. இந்த சூழ்நிலையில் தான் ஈரான் நாட்டு ஊடகங்கள் அவர் ரம்ஜான் போரில் அவர் காயமடைந்திருக்கிறார் என்று அவர் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன, ஈரான் நாட்டில் உள்ள செய்தி ஊடகங்கள். இதனால் ஈரானின் இரண்டாவது சுப்ரீம் லீடர் மஜ்தபா கமேனியும் குண்டுவீச்சில் காயமடைந்திருக்கிறாரா, அவரையும் கொல்வதற்கு அமெரிக்க ராணுவம் குண்டுகளை வீசியதா என்ற சர்ச்சை உலகம் முழுவதும் இப்போது எழுந்திருக்கிறது. ஈரானில் புதிய சுப்ரீம் லீடராக பொறுப்பேற்பவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களையும் தாக்குவோம் என்று ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்த சூழ்நிலையில் இப்போது ஈரானின் சுப்ரீம் லீடராக பொறுப்பேற்றுள்ள மஜ்தபா கமேனி மீதும் குண்டுவீச்சு நடைபெற்றதா, அவருடைய காயம் எந்த அளவுக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதும் பொதுவெளியில் அவர் இதுவரை உரையாற்றுவதற்கான இந்த போர்ச்சூழல் காரணமா அல்லது காயம் காரணமா என்ற சர்ச்சையும் எழுந்து வருகிறது. இந்த சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மஜ்தபா கொமேனி ரம்ஜான் தொழுகை முடிவடைந்த பிறகு அந்த மக்களிடம் தோன்றி உரையாற்றுவார் என்றும் அந்த நாட்டு செய்தி ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டு வருகின்றன. ஈரான் நாட்டின் இரண்டாவது சுப்ரீம் லீடரும் அமெரிக்க குண்டுவீச்சில் காயமடைந்திருக்கிறாரா என்பதே இப்போது உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.